ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22,650 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 386 பாயிண்ட் வந்து ஹையரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் ஏஷியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ரேலி ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு மிக்சடாக க்ளோஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். நாஸ்டாக் கூட க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று. அப்புறம் ஏஷியன் மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரீபவுண்ட் ஆகிருக்கு. நேற்று ஜப்பான் நிக்கிலாம் வந்து கிட்டத்தட்ட 7 to 8% ஃபால் ஆச்சு. ஆனால் பட் இன்றைக்கி வந்து 5.5% கிட்டத்தட்ட ரேலி ஆகிருக்கு ஜப்பான் மார்க்கெட். அப்புறம் டாபிக்ஸும் நேற்று விழுந்துருந்துச்சு, அதேமாதிரி இப்போ ஏறிடுச்சு. இன்றைக்கி 5.53% கிட்டத்தட்ட ரேலி ஆகிருக்கு. சவுத் கொரியாவோடதும் 2.2% கெயின் ஆகிருக்கு. கோஸ்டாக்கும் வந்து 2.35% கெயின் ஆகிருக்கு. ஹாங்காங்கோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து ஒரு வீக்கர் ஓப்பனிங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வர. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பயங்கிறது இருக்க தான் செய்யுது. எக்கனாமிக்ஸ் ஓடன் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது ட்ரம்ப்போட பாலிசிஸால். அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் டேரிஃப் வேறு சைனீஸ் வேறு யூஎஸ் இம்போர்ட்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ்டர்டே வந்து ட்ரம்ப் பார்த்திங்கன்னா 50% அடிஷனல் டேரிஃப் வந்து சைனா மேலே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட டேரிஃபை வந்து விட்ரால் பண்ணலை அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் சைனா கூட இருந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க இந்த டேரிஃப்க்கு அப்புறம். அது ஆக்சுவலாக சைனாவோட காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, இதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. நாங்களும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட த்ரெட்டு வந்து மிஸ்டேக்லேயும் பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து டில் ஃபைட் டு த எண்ட் வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சைனாவோட காமர்ஸ் மினிஸ்டர். இது எவ்வளோ தூரம் போகுங்கிறது கரெக்டாக தெரியல. ஏன்னா